கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று யார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்பதை குறித்தும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை குறித்தும் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மிகவும் பிரபலமான பிரசங்கம் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 அதிகாரங்களை உள்ளடக்கியது. இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் இயேசு யார் பாக்கியவான்கள் என்றும், பாக்கியவான்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் குறித்து இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய 8 வகையான காரியங்களை குறித்து இயேசு இந்த மலை பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்து கூறிய உபதேசங்களில் இந்த மலை பிரசங்கம் மிகவும் பிரபலமானதாக காணப்படுகிறது. அதில் முதலாவதாக, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். ஆவியில் பலம் உள்ளவர்களை உலகம் மேன்மைப்படுத்தும் அதே வேளை நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்பது பலவீனத்தையோ அவிசுவாசத்தையோ குறிப்பது அல்ல. மாறாக, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இயேசு கூறினார். கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை தனித்து என்னால் சுயமாக வாழ முடியாது. முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறதான வாழ்க்கை ஆவியில் எளிமையை குறிக்கிறது. மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு கூறினார். பிள்ளைகள் தகப்பனை சார்ந்து வாழ்வதைப் போல ஆவியில் எளிமை உள்ளவர்களும் தங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழாது முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறார்கள். அத்துடன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாது, வீண் பெருமை கொள்ளாது, தன்னுடையது என எதுவும் இல்லை, எனக்குண்டானதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்று நினைப்பவர்கள். இவர்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர் முன்பாக காத்திருக்கிறவர்கள். இவர்கள் பாவியாய் இருந்த என் மேல் கிறிஸ்து கூர்ந்த கிருபை என்னை பாவமர கழுவியது எனும் நிச்சயத்தை உடையவர்கள். இவர்கள் உலக மேன்மைகள் அனைத்தையும் கர்த்தருக்காக அற்பமும் குப்பையும் என விட்டவர்கள். பிதாவின் சித்தம் செய்பவர்கள். அத்துடன் இவர்கள் தரித்திரத்திலும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். இயேசு ஜனங்களுக்கு உபதேசிக்கையில், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தங்கள் சுய சித்தத்தை மறந்து முழுவதுமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதற்கு உதாரணமாக இயேசு கூறிய ஜெபம் பண்ண சென்ற பரிசேயன் மற்றும் ஆயக்காரனின் உவமையை கூறலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த உவமை காணப்படுகிறது. இந்த உவமையில் சுய நீதியுள்ள பரிசேயன் கர்த்தர் முன்பாக நிற்கும் போது தன் சொந்த பெருமைகளையும் தன் மேன்மைகளையும் மாத்திரமே நினைவு கூர்ந்தான். கர்த்தர் முன்பாக தான் யார் என்றும் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை உணராதவனாக காணப்பட்டான். ஆனால் மறுபுறமோ ஆயக்காரன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது தன் பாவங்களை தவிர வேறு எதையும் அவன் தன்னிடத்தில் காணவில்லை. அதன் விளைவாகவே தேவனே பாவியான என் மீது கிருபையாயிரும் என்று தன் மார்பில் அடித்துக் கொண்டான்.
இது ஒரு ஆவிக்குரிய எளிமையையும் தாழ்மையையும் குறிக்கிறது. பரிசேயன் தனக்குள் காணப்பட்ட பெருமையின் காரணமாக தன் ஆவிக்குரிய வெறுமையை காணத் தவறினான். ஆனால் ஆயக்காரனோ கர்த்தர் முன்பாக தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய சொந்த பலத்தினால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது. ஆனால் தாழ்மையும் ஆவியில் எளிமையான அணுகுமுறையும் மனமாற்றத்துடனான வெற்றியுள்ள கிறிஸ்துவை சார்ந்ததான வாழ்க்கை வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அத்துடன் மேட்டிமையான கண்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கூறினார். இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவதாக, நாம் இடைவிடாது விழித்திருந்து தினமும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர், எவ்வாறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, நம்மை குறித்ததான கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று அறிந்து கொண்டு நம்முடைய சுய சித்தத்தின்படி வாழாமல் முழுவதுமாக கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நம் சுயத்தை மேன்மைப்படுத்தும் உலகத்திற்குரிய மேன்மையான பெருமையான காரியங்களை விட்டு கர்த்தர் முன்பாக தாழ்மையும் எளிமையும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் காணப்படும் போது இயேசு கூறிய ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வார்த்தையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.